செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. மருதுபாண்டி, இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு. காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் எந்த கட்டத்தில் இருக்கு? ஆனந்தி, இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய 4820 டோக்கன்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 1100 காளைகளுக்கு இந்த QR வசதியை கொண்ட அந்த அனுமதி சீட்டு என்பது வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி சீட்டானது பாலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திடலில் அந்த காளைகள் என்பது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 100 காளைகள் வீதம் பிரிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த 100 காளைகளின் உரிமையாளர்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த மருத்துவ பரிசோதனை நடைபெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து வரப்படுகிறது. அவ்வாறு அழைத்து வரக்கூடிய காளைகள் அங்கிருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ குழுவினரால் பரிசோதிக்கப்படுகிறது. சரியாக 110 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகபட்சமாக 40 மருத்துவர்கள் இந்த மருத்துவ குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு காளையிலும் உயரம், அதன் பல் மற்றும் அதன் கொம்புகளின் உள்ளிட்ட பல்வேறு வகையான சோதனைகள் நடத்தப்படுகிறது. மேலும் மது கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு தற்காலிக லேபும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த லேப் உருவாக்கப்பட்டு அங்கேயே அந்த பரிசோதனை நடத்தப்படுகிறது. அனைத்தும் தகுதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த காளை என்பது வாடியை நோக்கி அனுப்பப்படுகிறது. தற்போது வரை 20க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு அந்த பரிசோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. தற்போது நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசோதனை செய்யப்பட்ட அந்த காளைகள் தற்போது வாடியை நோக்கி செல்வதற்காக வந்து நிற்கிறது. நீங்களே பார்க்கலாம், முதல் காளை தற்போது களம் காண்பதற்காக காத்திருக்கிறது. இந்த வழியாக வந்துதான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாடியில் சீரிப்பாய காத்திருக்கிறது. அந்த மஞ்சமலை ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாடி வாசலில் இந்த காளைகள் வந்து இன்னும் சற்று நேரத்தில் சீரிப்பாய காத்திருக்கிறது. அதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், கால்நடைத்துறை, காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி துவங்க இருக்கும் நிலையில் இந்த மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அந்த இறுதிக்கட்ட பரிசோதனை என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பரிசோதனை என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் என்பது அதிக அளவு வழங்கப்படுகிறது. ஆகையால் நீங்களே பார்க்கலாம், 2 லாரிகளில் பரிசு பொருட்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், விவசாய பொருட்கள், உடை, ஆடைகள் என பல்வேறு வகையான பரிசு பொருட்கள் என்பது 2 லாரிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பரிசும் அறிவிக்கும் பொழுது இங்கிருந்துதான் இந்த பரிசு பொருட்கள் என்பது எடுத்து விழா கமிட்டி மூலமாக வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் வழங்கப்படும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு காளைகளுக்கும் வீரருக்கும் ஆறுதல் பரிசு என்பது போல ஒரு பொருளை வழங்க வரும் திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் கொடுத்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சிறந்த காளைகளுக்கு தங்க காசு உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது. தற்போது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற பகுதி. ஏனென்றால் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த போட்டியை பொறுத்தவரை அவனியாபுரத்தை ஒப்பீடுகளில் அதிக அளவு காளைகள் என்பது முன்பதிவு செய்திருந்தார்கள். இருப்பினும் 1100 காளைகளுக்கு அனுமதி சீட்டு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதல் கட்டமாக 20க்கும் மேற்பட்ட காளைகள் முழுமையாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது வாடியை நோக்கி செல்வதற்காக காத்திருக்கிறது. சற்று நேரத்தில் இந்த போட்டி இன்னும் துவங்க இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு காளைகளாக அந்த வாடியை நோக்கி சிரிப்பாயும் வாடி சிரிப்பாயக்கூடிய காளைகளை வீரர்கள் ஆர்வத்துடன் பிடிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். மேலும் அதற்கு முன்னதாக அந்த கோவில் காளைகள் எனக்கூடிய அந்த சமுதாய காளைகள், அந்த கோவில் காளைகளுக்கான முதல் மரியாதை என்பது செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செய்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த போட்டி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் காளைகளின் நலன் கருதி பல்வேறு வகையான ஏற்பாடுகளையும் கால்நடைத்துறை செய்திருக்கிறது. குறிப்பாக கால்நடைகள் ஏதேனும் காயங்கள் ஏதேனும் ஏற்படும் பட்சத்தில் அதற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் 2 நடமாடும் ஆம்புலன்ஸ்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாடிக்குள்ளேயே காளைகளுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது போட்டியில் பிடிக்கும் போது காளைகளுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டாலோ உடனடியாக அதனை மீட்டு உரிய சிகிச்சை அளிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மீட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் காளைகளுக்கு கூடுதலாக வசதிகள் என்பது செய்யப்படுகிறது. ஏனென்றால் காளைகள் நீண்ட நேரம் பயணித்து வரக்கூடியது. என்றால் இன்று இரவிலிருந்து அதிக அளவு காத்திருக்கிறார்கள். ஆக அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர் மற்றும் அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வெயில் அடிக்கும் பட்சத்தில் வெயிலிருந்து மாட்டின் உரிமையாளர்களையும் மாடையும் பாதுகாக்கும் வகையில் தற்காலிக பந்தல்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த கிட்டத்தட்ட மாடு இருக்கும் இடத்திலிருந்து அந்த வாடியை நோக்கி வரக்கூடிய பகுதி என்பது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் பாதுகாப்பு வேலிகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எக்காரணத்தை கொண்டும் காளைகள் அந்த வேலியை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது. பொதுமக்களுக்கோ காவல்துறையினருக்கோ அல்லது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தற்போது பலத்த அந்த தடுப்புகள் என்பது ஏற்பாடு செய்திருக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த தடுப்புகள் என்பது சேதமடையக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை சேதமடையாத வகையில் 2 அடுக்குகள் கொண்ட அந்த தடுப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கு என்பது இரும்பால் ஆனது, 2ஆம் அடுக்கு என்பது மரத்தால் ஆனது. 2 வகையான தடுப்புகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எக்காரணத்தை கொண்டு காளைகள் தடுப்பை விட்டு வெளியே வராத வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் அனைத்து காளைகளும் வாடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சரியாக இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் போட்டி தொடங்கும். ஆனந்தி.
மருதுபாண்டி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 7 மணிக்கே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவ்வளவு நேரமாகியும் போட்டி தொடங்குறதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? ஏன்னா மருத்துவ பரிசோதனை செய்யறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யறதுலயும் தாமதம் ஏற்பட்டிருக்கா? ஆனந்தி, காளைகளை மருத்துவ பரிசோதனை செய்வதில் எந்த ஒரு தாமதம் ஏற்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு காளைகளாக தற்போது வரை 20 காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டு வாடியை நோக்கி அனுப்புவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 1100 காளைகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 1100 காளைகளும் பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் இறுதியாக வாடியை நோக்கி அனுப்பப்படும். இருப்பினும் இந்த பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 40 மருத்துவர்கள் கொண்ட 110 மருத்துவ ஊழியர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் எந்த ஒரு தாமதம் ஏற்படவில்லை. ஆனால் நேற்று 1100 காளைகளும் அவிழ்க்க வேண்டும். ஏனென்றால் போட்டியில் முன்பதிவு செய்து அனுமதி பெற்ற அனைத்து காளைகளும் அவிழ்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டிருந்தது. அதற்காகவே இந்த பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் பணியாளர்கள் நியமித்திருக்கிறது. இருப்பினும் இந்த தாமதத்திற்கு முக்கிய அதாவது ஊருக்கு விழா கமிட்டி மற்றும் அந்த கோவில் நிர்வாகம் சார்பாக பல்வேறு முறைகள் பாரம்பரிய முறைகள் என்பது செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. என்றால் ஊருக்கு என அனைத்து சமூக மக்களும் செய்யக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஊருக்கு சார்பாக ஒரு குறிப்பிட்ட காளைகள் இருக்கிறது. அந்த காளைகளுக்கு முதல் மரியாதை என்பது வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் அந்த காளைகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 10 முதல் 15 நிமிடங்களில் போட்டி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, இன்னும் 10 லிருந்து 15 நிமிடத்துல போட்டி தொடங்கும்னு சொல்லியிருக்கீங்க. தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.